நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ, அவ்வளோ கர்த்தர் உங்களை என்ன லெவல் விரும்புகிறீங்களோ அந்த லெவலில் கொண்டு போயிடுவார். நான் இப்போ இவ்வளோ இருக்கிறேன்னா போதும். நீங்கள் ஆண்டவர் சொல்லுவார், அவன் போதும்னு சொல்லிட்டான்பா, அதனால் ஏஞ்சல்ஸ் கிட்ட சொல்லுவார், நிறுத்திக்கான்னுடுவார். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நீங்கள் போய் சாப்பிட போனீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில் நீங்கள் ஒரு இட்லி போடுறாங்க, போதும் போதும்னு இட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சின்ன கடுகளவு கூட போட மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் தான் இன்னும் வச்சுக்கோங்க, இன்னும் வச்சுக்கோங்க. இந்த பரலோகம் எப்படி தெரியுமா? நீங்கள் போதும்னு இட்டிங்க, அதுக்கு மேலே எந்த தேவதூதனும் உங்களை ஒரு இன்ச்சு கூட மேலே தூக்க முடியாது. உங்கள் மேலே 1000 பேர் கையை வச்சு ரிசீவ்னாலும் உங்களுக்கு ஒன்றும் வராது. அதனால் நான் வாழ்க்கையில் இயேசுகிட்ட கண்டுபிடிச்சது, நான் சாகிற வரைக்கும் தப்பித்தவரி கூட போதும் கர்த்தாவேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் வேணும், என்ன வேணும், என்ன வேணும், இன்னும் வேணும், என்ன வேணும், இன்னும் வேணும், என்ன வேணும், இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும், இன்னும் கொஞ்சம் உங்கள் மகிமை வேணும், இன்னும் கொஞ்சம் நான் ஜெபம் பண்ண நிறையா, இன்னும் கொஞ்சம் பைபிள் மேலே ஆசை வேணும், இன்னும் உங்களுடைய பிரசன்னம் நான் வந்தா வரணும். அப்படி நான் சார்ல்ஸ் பின்னி மாதிரி மாற்ற ஆண்டவன் போது நான் போன இடங்கள்லாம் அழுவாங்க ஜனங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவரே விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும் ஆண்டவரே. நான் போகிற இடத்துல என்ன மக்கள் விசுவாசம், நான் வரும்போது தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்த செமினாருக்கு இங்கே உங்கள் பிரசங்கத்தை நான் ஒரு வாரம் கேட்டேன். இப்போ எனக்கு உற்சாகம் வந்துடுச்சு. நான் வட இந்தியாவில் ஊழியம் செய்து தோல்வி அடைஞ்சி குடும்பம் என்னை விட்டு விலகி தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னால் போய் பராக்காவுக்கு போகலான்னு வந்தேன். ஆனால் என்னை கர்த்தர் தொட்டார் சொல்லி அழுதுட்டு மறுபடியும் போய் வல்லமையான ஊழியத்தை எழுப்பினவர்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறார்கள். நான் எவ்வளோ விரும்புகிறேனோ அவ்வளோதான் கர்த்தர் செய்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சேன். போதும்னு மட்டும் சொல்லக்கூடாது. எலியா போதும் கர்த்தாவேனா, ஃபுல் ஸ்டாப். ஆண்டவர் சொன்னார், ஓகேடா நீ அடுத்த ஆளை வச்சிரு. அவன் மட்டும் போதும்னு சொல்லலைன்னு வச்சுங்க, எலிசா வல்லமையாக அவன் தான் பண்ணியிருப்பான். மோசே சொன்னான், மோசேவன் பாருங்க போக முடியல. ஆனால் கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், மனத்தாழ்மையோடு ஒரு தேவ மகன் உங்களை கேட்குறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியை அடையாதீர்கள். இவ்வளோதான் ஊழியம் நினைக்காதீங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு, இனி என் சபை வளர போகிறதில்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு 120 வருஷம் ஆனாலும் 110 வருஷம் ஆனாலும் உங்கள் வெளிப்பாடு உள்ள கண்கள் பிரகாசிக்கும், உங்கள் உள்ளான மனிதன் பலப்படுவான்.